கதையின் தலைப்பு ஒரு மன்னனின் கனவு, காலத்தை வென்ற கல்வெட்டுகள். 11ஆம் நூற்றாண்டு தமிழகத்தின் மத்திய பகுதியில் விரிவடைந்து காணும் பசுமை நிலங்கள், சூரியனின் கதிர்களால் பளபளக்கும் காவிரி ஆறு, அதனை காவல் போல சூழ்ந்து இருக்கும் கோட்டைகளும் கலை சேர்ந்த தெருக்களின் வழிகளும். அந்த ஊரின் மையத்தில் வாழ்ந்தார் ராஜராஜ சோழன். அவர் வெறுமனே ஒரு பேரரசர் மட்டுமல்ல, ஒரு தெய்வீக கலைஞர், ஒரு வியப்பூட்டும் விஞ்ஞானியுமானவர். ஒரு நாள் இரவு தஞ்சாவூர் அரண்மனையில் ராஜராஜன் பலத்த சிந்தனையோடு விண்ணை நோக்கி பேசுகிறார். இந்த உலகம் என் பெயரை வெற்றிக்காக மட்டுமல்ல, அறிவுக்காக நினைவு கூற வேண்டும். இதை உறுதியாக மனதில் பதிய வைத்தார். அவர் கையில் ஒரு கட்டடத்தின் வரைபடம். அதுதான் தஞ்சை பெரிய கோயிலின் முதல் வடிவம். பெரிய கோயில் எனும் அதிசயம், அற்புதமான கட்டட விஞ்ஞானம், உலகின் மிக உயரமான கோபுரம், விமானம், 216 அடி உயரம், சுமார் 130,000 டன் கற்கள், எந்த பசும் மர கட்டுமானமும் இல்லாமலும் 1000 ஆண்டுகளாக நிலைத்திருக்கும் 80 டன் விசையுள்ள கலசம் எவ்வாறு உச்சியில் ஏற்றி வைத்தார்கள் என்ற புதிரின் விடை சாய்ந்த மாடங்களின் ரேம்ப் புத்தி மூலம் 6 கிலோமீட்டர் தூரம் சேதி மணல் மேடு எழுப்பி அதை மேலே ஏற்றி அமைத்தனர். சாயாத நிழல், ஷேடோலெஸ் விமானா, பகல் நேரத்தில் கோபுரத்தின் நிழல் தரையில் தெளிவாக படாது. இது சூரிய நிலைக்கான மிக நுட்பமான கணிப்பின் அடிப்படை ஆகும். ராஜராஜன் வார்த்தைகள், இந்த கோயில் இறைவனுக்கானது மட்டுமல்ல, என் மக்களின் அறிவுக்கும் உணவாக இருக்க வேண்டும் என்று எண்ணியதை சாதித்து காட்டினார். நீர் மேலாண்மை, அறிவியல் சாதனை. நீரோட்டம் அமைக்கும் ராஜராஜன். கம்பை நதியின் பாய்ச்சல் எல்லா காலங்களிலும் சீராக நிலைத்து போக ராஜராஜ சோழன் கட்டிய நதிவழி காவிரி பிரிக்கைகள். வழிநீர் ஏரிகள். ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு ஏரி. அது தானாகவே உற்பத்தியை உயர்த்தியது. பள்ளத்தாக்கு குழாய்கள், நீர்வரத்து தடுப்புகள், சரிகை அளவைகள் என்பவையெல்லாம் ஒவ்வொரு ஊருக்கும் நிலத்திற்கும் அளவாக திட்டமிடப்பட்டது. ராஜராஜன் சொல்கிறார், நீரே உயிர். நீரை கட்டுப்படுத்தினால் உணவையும் கட்டுப்படுத்தலாம். சிற்பக்கலை. உலகையே அசைத்த தமிழர் கைவினைக்கலை. பெரிய கோயிலின் சுவர்களில் 1000க்கும் மேற்பட்ட சிற்பங்கள். ஒவ்வொன்றும் ஒரு கதையை சொல்கிறது. நடராஜர், பரமசிவன், வீர சாகசக்காரர்கள், ராணிகள், இராணுவ வீரர்கள், அனைத்தும் பசும்பாறையில் சிக்கிய உயிர் போல் செதுக்கப்பட்டிருக்கும். அதில் சிற்பிகளின் கையொப்பம். ராஜராஜ பெருமாள் சிற்பக்கலைஞர் என்று எழுதிவிட்டுதான் பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது. இது ராஜராஜர் அவர்களுக்கு கொடுத்த மரியாதையை காட்டுகிறது. எங்கள் கைவினை கோயிலை அழகு செய்வதோடு அது வரலாற்றை வாழ வைக்கும். எதிரிகள், சந்தேகங்கள், தடைகள் போன்றவற்றை ராஜராஜன் மேற்கொண்டார். சில அமைச்சர்கள் பேர் வாங்குவதற்காக இவர் இத்தனை பணத்தை வீணடிக்கிறார் என்றார்கள் மக்கள். பெரிய கோயில் யாருக்காக என்று தங்களுக்குள்ளேயே கேள்வி எழுப்பிக் கொண்டார்கள். அவர்களுக்கு ராஜராஜன் ஒரு பதில் மட்டுமே சொல்கிறார். 1000 ஆண்டுகள் கழித்து வரும் என் மக்கள் என் பெயரை அறிவால் நினைவு கூற வேண்டும் என்பதுதான் அது. பல தடைகளை கடந்து தஞ்சை பெருவுடையார் கோவில் நிறைவு பெற்றது இன்று. பெரிய கோயில் திருக்குடைமுழுக்கு கும்பாபிஷேகம் நாள். சோழ மன்னனின் கண்ணில் நீர். உலகின் முதல் முறையாக கட்டடமாக்கப்பட்ட கல்வெட்டு கோயிலின் சுவர்களில் இது ராஜராஜ சோழன் செய்ததென்று காலம் கூறட்டும். மக்கள் இது எங்களுக்கான கோயில் என மார்த்தட்டி கொண்டாடினார்கள். கதை முடிவு. பூமியில் காலடி பதித்தவர்கள் பலர், ஆனால் சிலரே வரலாற்றில் பெயர் பதிக்கிறார்கள். ராஜராஜ சோழன் ஒரு மன்னன் மட்டுமல்ல, அறிவியல், கலை மற்றும் நிர்வாகத்தின் வாழும் நிழல். இது போன்ற தன்னம்பிக்கை கதைகளும் வரலாற்று பதிவுகளையும் மீண்டும் கேட்க மாரல் மோட்டிவேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைத்திருங்கள். உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கியதற்கு நன்றி. வணக்கம்.